இன்னைக்கு நம்ம வந்து காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி. இதை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இதை வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு பொடி கையளவு தேங்காய் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது தேவையான ஒரு 6 பூண்டு, ஒரு இஞ்சி சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். நல்லா தட்டி தேவையான அளவு எடுத்து தனியாக ஒரு இது வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறியை வந்து சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு கடுகு சோம்புலாம் போட்டுட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க காடை, அந்த காடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடை வந்து 4 பீஸாக வெட்டி வச்சுருப்போம். ஒரு 4 காடை எடுத்துக்கணும். ஒரு 3/4 கிலோ அளவு வரும். இதை நல்லா இந்த ஏற்கனவே போட்டு தாளித்து வச்சுருக்கிறதுல நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டு ஓரளவுக்கு அரை வேக்காடு வர்ற வரைக்கும் நல்லா வேக வைங்க. நல்லா வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டிலேயே பண்ண ஒரு கறி மசாலான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஊர் சைடு மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிளகாத்தூளை வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருவாங்க. வாசனைக்கு வந்து கறி மசாலா வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம வீட்டில் பண்ண மிளகா பொடி வந்து வரமிளகா, மஞ்சள், கொத்தமல்லி, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை இதெல்லாம் சேர்த்து வீட்டிலே ரெடி பண்ணுறது. இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது நல்லா டேஸ்ட்டு நல்லா காரமும் எடுத்து கொடுக்கும். நம்ம கடையில் வாங்குற மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு கூட வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. நல்லா ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா டேஸ்ட்டு இறங்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேகிற அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா காடெல்லாம் நல்லா வேகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக வேணுமோ அந்த கிரேவி அது வரைக்கும் விட்டுட்டு எடுத்து வந்தீங்கன்னா நல்லா சுவையான கிரேவி மசாலா ரெடி. தேங்க்யூ.